சேனல் முதல்ல ஹேக் ஆனதுக்கு அப்புறமும் யூடியூப் டெஸ்ட் கலாட்டாக இருந்ததுனால அதில் தொடர்ந்து அரசியல் பேசியிருந்தோம். அந்த சீரியஸான வீடியோக்கள் தான் போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ரொம்ப சீரியஸான அரசியலாக இருக்குது. இப்படி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இல்லையே. அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு இதோ வந்துட்டேன் அப்படின்னு வழக்கம் போல நம்ம பெரியவர் வந்துட்டாரு. சீனுக்கு வந்துட்டாப்ல மறுபடியும். அப்படியா? ஆமாமா. ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறார். உள்ள இருந்து எந்த சாட்டை துறைமுருகன் எந்த இடும்பாவனம் கார்த்திக் இந்த வேலையை செஞ்சாருன்னு தெரியல. குருமூர்த்தி கூட ஆலோசனை கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்குள்ள. நாம் தமிழர் கட்சி அவரும் நாம் தமிழர் கட்சி தான் குருமூர்த்தியும். சரி விடுங்க, அவர் தவிர்த்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். எந்த சாட்டை துறைமுருகனோ எந்த இடும்பாவனம் கார்த்திக்கோ தெரியல, ஆடியோவை வெளியில லீக் செய்திருக்கிறார்கள். புதுசா அது பேசியிருக்கிற மேட்ரு புதுசு. வழக்கமான அண்ணன் ஒரு அரசியல் முழக்கம் வைப்பார்ல, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, இதுவே எங்கள் மகிழ்ச்சி. அந்த முழக்கத்தை இப்போ மாற்றிருக்கிறார். ஏன்னா 2026 புது கூட்டணிகள் வருது. இல்லை, பழைய கூட்டணி தான் பண்ணியிருக்கு. கூட்டணி அறிவிப்புகள் புதுசாக இருக்கு. களஞ்சியமாக செஞ்சிருக்காரு கூட்டணியில். அவர் தான் கட்சியே உள்ள ஐக்கியம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன? ஸோ தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்ற ஒரு முழக்கம் வந்திருக்குது. தேஜாக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு முழக்கம் வந்திருக்குது. அப்போ நம்மள ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணுமே. என்ன சொல்லியிருக்காப்புல? பால்டாயில் குடிப்போம், பாடை ஏறுவோம். என்ன சிரிக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஒரு மானத்தாக்குப்பா நல்லா இருக்கு. ஆமா, அதனால பால்டாயில் குடிப்போம், பாடை ஏறுவோம் அப்படின்னு ஒரு புது முழக்கத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ள கக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க எனக்கு செய்ய வேண்டியதை அவரவர் ஒரு தொகுதி ஐயா வான்மதி வேலுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அவர் வென்றுட்டு தான் வெளியில் வரும். நம்பி சண்முகத்துக்கு ஒன்று கொடுத்தா அவர். எங்கள் அண்ணன் ராஜேந்திரனுக்கு ஒரு தொகுதி கொடுத்தா ஒரு தொகுதி, எந்த தொகுதி? ஒரு தொகுதி அம்பத்தூரை வெல்லும். வென்று வெளியில் வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை, தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாலை. அது எது எப்படி பார்த்தாலும் மாலை கன்ஃபார்ம். ஆஹா, இதே ஒண்ணுமே புரியலையே. என்ன சொல்றான்னா ஒரே ஒரு விஷயம் தான். மாலை மேட் ரொம்ப சிம்பிள். ஜெயிக்கணும். அதுக்கு நான் தமிழில் இருக்கக்கூடாது. இத்தனை வருஷமா டெபாசிட் கொட்டு தொகையை விட்டு கொடுத்தும் இது ஒண்ணு புரியலையா? ஜெயிக்கிறதுங்கிறது நீ சினிமாவில் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறக்கு அதெல்லாம் வராது. சினிமாவில் ஜெயிக்க முடியல, அரசியலுக்கு வந்த நீ அரசியல்ல ஜெயிச்சா சினிமாவில ஜெயிச்சிருப்பிய. புரியுதா? இது புது முழக்கமா இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ஃபார்முலா உனக்கு தெரியாது, உனக்கு பொறுமை இல்லை, திறமை இல்லை, அதெல்லாம் இல்ல. அவனுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே இல்லையா? அவனுக்கு தேவை பிசினஸ், அவ்வளவுதான். ஒரு தொகுதியை பார்த்தோமா, அந்த இடத்துல தேல்பத்ரி சிங்னு ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டோமா, ஆப்போசிட் பார்ட்டிகள்கிட்ட பெட்டியை வாங்கணுமா. ஜெயிச்சா வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, வென்றால் மாலை. ஆமா, புது முழக்கமா. வென்றால் பல்லக்கில் ஏறி மாலை போடுவேன், தோற்றால் பாடை ஏத்தி மாலை போடுவேன். மொத்தம் மாலை கன்ஃபார்ம். அது கை தட்டி சிரிக்கிறாங்க. சீமானா இல்ல, கேட்கணும்ல. ஏன்னா அது எப்படி உங்களுக்குமான இவருக்கு யாரு போடுறது? நம்ம போடுவோம், யூடியூப் சார்பாக போடுவோம். இல்லைண்ணா, அவரு எளிய தமிழ் பிள்ளை வேற. ஏன்னா தமிழ் சரி விடுங்க, எளிய மலையாள பிள்ளை அவரு. ஓகேவா? எளிய மலையாள பிள்ளை அவரு, ஏழை அவரு. அவர் அந்த செலவு மிச்சப்படுத்தி கொடுக்குமா? என்ன எனக்கு இன்னொரு டவுட்டு. என்னது? இந்த ரெக்கார்டிங் போடுறிய உண்மையிலேயே இவனும் திருட்டுத்தனமா ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கான்டா. ஏன்னா இது வரைக்கும் வந்தது எல்லாமே வீடியோவா இருக்கும், வீடியோவா போட்டுருவாங்க, அவங்க சேனல் இருக்கும், அதுல ஒரு எடுத்தா பேசுவோம். இது ஏதோ பிளான் பண்ணியே எடுத்த மாதிரியே இருக்குது. பக்கத்திலேயே இருந்து எடுத்த மாதிரியே இருக்கு. திருட்டுத்தனமா இன்னமும் ஏன் திருட்டுத்தனம் ஓப்பனவே செய்யல. அது இன்னும் அறிவிக்கல. அதனால எனக்கு என்ன மேட்டர்னா, இதுக்கும் கை தட்டி சிரிக்கிறாங்க. 5 பேர் கை தட்டுறாங்க, இதையும் நம்பிட்டு இன்னும் திரியிறாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. ஆனா கீழே போய் கமெண்ட்ல பார்த்தா வண்டே திட்டி வச்சிருக்காங்க. உனக்கு எப்ப சீமான், நீ எப்படி சீமான், உனக்கு யார் போடுற சீமான் அப்படின்னு நம்ம கேட்கற கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், அந்த பொருளாதார சுமையை கொடுக்க கூடாது என்பதற்காக முதலாளியின் அனுமதியோட சொல்கிறேன். அந்த செலவை கோத்து கூட நான் இல்லைன்னா முதல்ல
யூடியூப் ஃபுட்டேஜ் வந்து அந்த செலவு ஏத்துக்கணும். என்ன சொல்றீங்க? தம்பி, பாடைக்கு ஒரு மாலைக்கு செலவு பண்ண மாட்டீங்களா? ஏவுனாக்கா நீ விட மாட்டேன். இல்லடா அண்ணனுக்கு ஒரு பாடைக்கு ஒரு செலவு ஏற்ற மாட்டீங்களா? அவனுக்கு நான் தான்டா செய்வேன். அது வேற விஷயம். அது விஷயம் இல்ல, அது நம்ம பாத்துக்கலாம். அது வேற. நம்ம 500 ரூபாய்க்கு மாலை கட்டி போடும் போது அதுமே மேட்டர் நல்ல எவ்வளவு செலவுலாலும் பரவாயில்ல, ஒரு 500 ரூபாய்க்கு நல்லா ரோஜா பூ மாலை நம்ம கட்டி போடுவோம். அது மேட்டர் இல்ல. ரோஜா பூ மாலை. சரி மாலை கண்டிப்பா தோக்கிற மாதிரி இருந்தா காலால குடிச்சு பாட்டு ஒரு கொஞ்சமா குடிச்சுக்க. என்னப்பா இதெல்லாமாப்பா விடுப்பா தோத்தாங்கப்பா விடுப்பா பச்சை மட்டைக்கு போட்டு என்னது வழியே கிடையாது. பாதாம் பால் குடிக்க சொல்றா. பால் டாயில் குடிக்க சொல்றா. ஆமா, தோக்குற மாதிரி உனக்கே தெரிஞ்சிச்சுன்னா பால் டாயில கொஞ்சமா மட்டும் குடிச்சுக்க. இல்ல ஒரு கட்சி தலைவர் பேசுற லட்சணத்தை பாருங்க. இது ஆஃபென்ஸ் தம்பி. இது தற்கொலை தூண்டிட்டு இருக்க. சிரிக்காதடா, உண்மையிலேடா கேஸ் போட போடலாம். நானும் அதான் சொல்றேன். தோத்துட்டு யாராவது பால் டாயில குடிச்சிட்டா இது அஃபென்சிவ், தற்கொலை தூண்டும் கேஸ போடலாம். அது மேல குடிக்க மாட்டாங்க. அவ்வளவு மானரோசம் இருந்ததுன்னா ஏன் நான் தமிழ்ல இருக்க போறாங்க? பால் டாயில குடிச்சுக்க, இல்லைன்னா பச்சை மட்டாங்கிற அப்படியா? ஆமா, இல்லைன்னா பச்சை மட்டையை வச்சு இழுத்து விட்டுருவேன். ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிறவரு பேசுற லட்சணத்தை பாருங்க. அதேதான். பால் டாயில பரதேசி லால் அடிபட்டு சாவு வெங்கம் போய பரதேசி பாட அதான் அந்த சுடுகாடு. அதான் இல்ல, அந்த சுடுகாடுக்கு வந்து அவர் அந்த நெருக்கம் இருக்குல்ல வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்று ஏந்த தம்பி. அதை விட்டு வெளியே வர மாட்டேன். சுடுகாட்டில் ஆரம்பித்த வாழ்க்கை தான் இன்று வாயில எங்க பார்த்தாலும் சுடுகாடு, பாட, பால் டைலு, நல்லதே பேச முடியாது. வாட் இஸ் கால்ட் என்ன இது? வாட் இஸ் கால்ட் இது என்ன? திஸ் இஸ் கால்ட் மாற்று அரசியல். இதுவா? ஆமா, முன்னாடி வந்து நீங்க செந்தமிழ்ல பேசுனீங்க, புறநானூறு அங்கநானூறுன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து வந்து பேச்சு தமிழ் வழக்கு தமிழ்ல பேசுறோம்ல, ஆத்தா அம்மன். அதேதான். அதாவது இதுதான் மாற்று அரசியலுங்கிறான். அதாவது பேச்சுலதான் மாறி இருக்குது, அரசியல் ஒண்ணும் மாறல. இப்ப நான் என்ன கேக்குறேன், தோக்குற மாதிரி இருந்தா பால் டாயில குடிக்கணும்னா என்னது? நீ எத்தனை முறை குடிச்சிருக்கல? எனக்கு புரியல, நீ எவ்வளவு குடிக்க போற? இல்ல நம்ம தற்கொலையை ஒருபோதும் தூண்டுவதில்லை, அதை ஆதரிப்பதும் கிடையாது. எனக்கு சீரியஸான ஒரு டவுட் வருது. ஏற்கனவே கட்சி விட்டு வெளில போற எல்லாருமே சீமான் மேல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு காசு வாங்குறாரு, டிஎம்கே ஏடிஎம்கிட்ட காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் போறாரு, இவரு ஜெயிக்கிறதுக்காக வேட்பாளர் போடல, ஜெயிக்கிறவங்க நிக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க சீமான் அப்படி. அதனால வந்து இவர் வந்து வேணும்னே தோக்குறாருன்னு வெளில போற எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அப்ப இங்க பிளான் நடிக்கிறியா? இப்ப மீட்டிங்கை போட்டு தோத்தீங்கன்னா கொன்றுவோம் உங்களை, பால்டையில குடிக்க வச்சு பாடையில படுக்க வைப்பனா, அப்ப சீனை போட்டுட்டு இருக்கிறாப்ல. இல்ல இப்ப ஏன்னா நீ இன்னொன்னு சொல்றாப்ல. இல்ல நீ இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த ஆடியோ இப்ப நீ ஃபிளாஷ் ஆகுது, எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயும் இது பிளே ஆகிட்டு இருக்கு. இப்ப நான் தமிழர் கட்சியில பயணிக்கிறவங்களோட குடும்பத்துல இந்த ஆடியோவை கேட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஏற்கனவே வந்து இந்த நம்ம நெல்லை பகுதியை ஒட்டி ஒரு 3-4 தோழர்கள் வெளில வந்தாங்க, நம்ம அரண்சையில் கூட பேட்டி கொடுத்தாங்கல்ல, அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரு விஷயத்த. அவர் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. மருத்துவம் படித்துக்கிட்டு இருந்த ஒரு பையனை நிப்பாட்டி கூட்டிட்டு வந்து நாங்கள் தொகுதியில் நிப்பாட்டி இருக்கிறோம். நிப்பாட்டின பிறகு அவர் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, தம்பி பிரபாகரன் அங்கே விஜய பிரபாகரன் அங்கே தோற்று வருத்தம், ஜெயிச்சிருக்கலாம். அதே தொகுதியில படிக்கிற ஒரு பையனை படிப்பு நிப்பாட்டி கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கோம். அவன் குடும்பத்துல என்ன நினைப்பான்? நாங்க என்ன கேபியா? நாங்க என்ன கேபி முனுசாமியா? நாங்க என்ன எச் ராஜாவா அப்படின்னு அவர் கேட்டாரு இல்லையா? அப்ப இதே போல இந்த ஆடியோவை கேட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல நாலு பேர் கட்சிக்கு அனுப்புவாங்களா? அப்ப கட்சியே கதின்னு உன் பேச்சை கேட்டு உன்னுடைய அந்த பேச்சின் சுவாரஸ்யத்துல மயங்கி வாழ்க்கையில இருந்து கிடக்குறானே அந்த பையன்லாம் என்ன ஆவான்? இப்ப அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, இவன் என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு நம்ம பிள்ளைய கொன்ற மாட்டான்னு நினைக்க மாட்டாங்களா? இப்ப நான் தமிழர் கட்சி உண்மையிலுமே அரசியல தான் பேசுது அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் கவனத்திற்கு இந்த பாயிண்ட நான் சொல்றேன். ஒரு கட்சி தலைவர் பேசுறானா உங்க கட்சிக்கு ஏன் மக்கள்கிட்டையும் நல்ல அரசியல் பேசுறது கிடையாது. ஒரு இப்போ இவர் இருக்காரு, இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, எடப்பாடி இருக்காரு. ஒரு தொண்டர்கள்ட்ட பேசும்போது பாசிட்டிவா பேசணும், பாசிட்டிவா பேசணும். ஒண்ணு இல்ல, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா முன்னாடி நிமிர்ந்தே உட்கார மாட்டேங்க. ஆனா கூட்டணி ஆட்சியில இல்ல,
தங்கப்ப தக்கம் அப்படின்னு சொல்றாருல்ல, அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு இல்ல ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துற அப்படின்னா முதல்ல மோட்டிவேட் பண்ணா நல்ல விஷயத்த சொல்லணும். நீ விளையாம போயிடுவ, நீ உருப்படாம போயிடுவ, நாசமுத்தி போயிடுவேன், பாடையில போயிடுவேன், பால்டாயில குடிச்சு சாவு, 4 அடி விட்டு சாவு. இதுதான் வந்து தொண்டர்களுக்கு இல்ல, இதுதான் தொண்டர்களுக்கு கொடுக்குற அறிவுரையா? இப்படி இருந்தா எத்தனை பேர் வேலை பார்ப்பான்? இல்ல கடுப்பு வந்துடும். அதெல்லாம் பார்ப்பான். இப்ப நான் கேட்கற கேள்வி என்னன்னா, இப்படி யோசிச்சு பாருங்க, தோக்குற மாதிரி இருந்தா பால் டைல் குடிக்கணும்னா அப்ப நீ அட்வான்ஸா பே குடிச்சு வச்சிருவியா? இல்ல சண்டை ஜெயிக்க போறத தெரிஞ்சு போச்சுன்னா நான் இன்னொன்னு எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் தாமிரபரணில குடிக்க போறாங்க, எத்தனை பேர் பாடையில ஏற போறாங்க, எத்தனை பேர் பால்டாயில குடிக்க போறாங்கன்னா ஐ எம் வெயிட்டிங். ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே வந்து அதிமுகவோட கூட்டணி எப்படியாவது போட்டுடலான்னு பனையூர் பண்ணையார் இப்படியே பர்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் இந்த பர்ஸை நீ பார்த்துக்கிட்டே இரு, எனக்கு அங்கே லம்பா ஒன்று கிடைக்குதுன்னு ஜம்ப் ஆகி போயிட்டாரு. இப்போ பாஜக தேஜாக்கு அந்த கூட்டணிக்குள்ள நான் இது பண்ணையார் கட்சி போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 4வது அணி தான். இவங்க 2 பேரும் அணி சேர போகிறதில்ல. ஏன்னா அண்ணன் இன்னைக்கு மத்தியானமா காலையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கூட்டணிக்கு என்ன அழைத்தவர் அனைவருக்கும் நன்றி, நான் இந்த தடவையும் தனித்து தான் பெட்டி வாங்க போகிறேன். அதான உண்மை, தனித்துதான் நான் பெட்டி வாங்க போகிறேன், அதனால என்னை அழைத்த அனைவருக்கும் நன்றி அப்படின்ட்டாப்ல. நான் வந்து ஜெயிக்கிறத விட தோக்குறது அதிகமா நிக்கிறவங்கள சீமா, அதனால எனக்கு கூட்டணி மசாலா எனக்கு தேவையில்லை. ஆமா, நான் இதுக்கு அரசியல் தான் நினைக்கிறேன் நீ அப்படின்னா. இதுக்கு வந்தவனா நானு, ஓட்டு காணவன் நானு, அப்ப நான் நோட்டு காணவன். அப்ப அபிஷியலி 4 கூட்டணி. ஐயா தமாக வாசன் வந்து என்ன தேஜாக்கு தான் இருக்காரு, அதுலதான் இருக்காரு. அவர் என்னத்தை அடிச்சாலும் வர மாட்டாரு. அப்ப 4 முனை போட்டியா, 4 முனை போட்டி. திமுக தலைமையிலான விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அந்த கூட்டணி ஒன்று, தேஜாக்கு ஒன்று, அப்புறம் நம்ம பண்ணையார் கட்சி ஒன்று, 4வது இடத்தை நம்பால் பிடிக்கிறாரு. ஏற்கனவே இல்லண்ணே தேர்தல் அரசியல் விலகிதான் நிக்கிறாங்க. அது வந்து நான் சொல்றேன் தம்பி, குருமூர்த்தி வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுலதான் ஒரு தேஜாக்குள்ள இருக்காரு. 2 விஷயம் சொல்றேன். விஜய் இந்த எலெக்ஷன்ல நிப்பாரா இல்லையாங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நிக்க மாட்டாப்ல. எனக்கு ஐ திங்க் சோ. என்னோட சிட்டரிவு கட்டிய வரையில நான் கணிக்கிறேன். சார் மணி சார் நீங்களா? அவர் வந்து நிக்க மாட்டாப்ல, புறக்கணிச்சிருவாப்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படி பார்த்தாலும் 4 முனை போட்டி. ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே வந்து எனக்கு ஓட்டு போடுற பையன்லாம் எங்கே இருக்கான்னு நினைக்கிறேன், அவங்களாம் இப்போ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கான், வருவான் அப்படின்னா. இப்போ ஸ்கூல் பசங்களை ஃபுல்லாக பிடிச்சிட்டாரு யாரு, பண்ணையாரு. அப்போ உனக்கு மொத்தமும் போச்சு. முதல்ல அடிக்கடி நீ ஒன்று சொல்லுவீங்கல்ல, எனக்கு இப்போ நாளாக உங்கள் கணிப்புக்கு நான் வந்துடுறேன். என்னது இவன் 2% தாண்ட மாட்டேன் தம்பி. உண்மையிலே கிடையாது, இல்ல எல்லாம் வெளில விட்டாங்கண்ணா. உண்மையிலே யாரும் கிடையாதுடா. இந்த வாட்டி பெரியார ஈரோடுல பேசணும்ல, அதை விட 100 மடங்கு இனிமே பெரியார பேச போறான். ஐ எம் வெயிட்டிங். எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எப்படி கூப்பிட்டு குத்தி விட போறாங்க. பிஜேபி ஓட்டு வந்துருக்குல்ல, அதுல பாதி ஓட்டை வாங்குறதா முடிவு பண்ணிட்டான். ஓகேவா? அதனால பெரியார் தான் டார்கெட் அவனுக்கு. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கப்போ உனக்கு உழுவ போறது கிடையாது. அப்ப ரஜா டைல் கன்ஃபார்ம். ஊசி மருந்து கடை நடத்துவவர்கள் கவனத்திற்கு. பச்சை கலர் துண்டை போட்டு எவன் வந்தாலும் கொடுக்காதீங்க. சீமான் எவ்வளவு வாங்க போறாப்ல நான் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கும் திரளி போடுவான். ஆமா, உறவுகளே இனமாகவும் மனமாகவும் குணமாகவும் அப்படின்ட்டு இவன் அதை கூட காசு கொடுக்க மாட்டான். அவமானப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு, எது பட்டால் நீ திருந்த போறதில்லை. எதுக்கு இத்தனை பட்டு? இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை அதை கட்சி கட்சி இருக்கு போயிட்டு நீ சொல்ற அளவுக்கு சீட்டு உடனே ஸ்டாலின் கொடுத்துருவாங்க. கேட்டோடனே கூட கொடுத்துருவாங்க. இல்லை என் நம்பி விஜய் கூட கொடுத்துருவாங்க. இவர் 15 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 லட்சம் 30 லட்சம் அவங்கள்ட்ட நல்லா ஓலா கேப் ஓட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இவர் வந்து திமுக சைடு தள்ளி விடுவாராம், பண்ணையார்ட்ட தள்ளி விடுவாராம், அவங்க சீட்டு கொடுப்பாங்க. இழுச்சாயத்தனமா தெரியுது உனக்கு. இல்ல அதாவது நீ வெளில போங்கடாங்கிறத எவ்வளவு டீசெண்டா சொல்றாப்புல. அதாவது நீ ஜெயிக்கணுமா? இல்ல இப்ப என்ன சொல்றாப்புல, நான் தமிழ்கிட்ட போய் நீ ஜெயிக்கல தொலைச்சு விடுவோம், பச்சைக்கிட்ட முடிச்சு எடுத்துருவேன், ஊத்தி விட்டுருவேன், இல்லைன்னா நீ ஓடி போயிடு. அதாவது இப்ப என்ன தெரியுமில, வெளில தள்ளுறது இருக்குல்ல, நான் வந்து நீ இரு, இல்லைன்னா டிஎம்கே ஓடி போயிடு, இல்லனா நீ வந்து விஜய் கட்சிக்கு ஓடி போய் நானே பேசி வாங்கி தரேன். தோத்தாம எவ்வளவு கேவலப்படுத்துறது. அப்ப உன்னால ஜெயிக்க முடியல அப்படிதானே? இப்ப நீயே ஒத்துக்கிற இல்ல முதல்ல தோத்து போறது காரணம் யாரு? நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சியில் உள்ள வெளில வரவன் பூரா என்ன சொல்றாங்கன்னா,
இவரால் தான் தோத்து போறோம். இப்போ ஈரோடு பகுதியில் ஏங்க தோத்து பண்ணீங்க அப்படின்னா, ஏங்க அங்கே போய் அருந்ததியர் மக்களை பற்றி ரொம்ப மோசமா அசிங்கமா பேசுறாருங்க, எப்படிங்க நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியும், மக்கள் எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. இன்னொன்னு சீமானுக்கு ரொம்ப லாபமா ரொம்ப சொகுசு மொசரா போய் முச்சந்தில ஒரு மீட்டிங் போட்டு நீ கிளம்பிடுற, ஓட்டு கேட்க தெரு தெருவா வீடு வீடா போறது தொண்டர்கள் தான், அந்த தம்பிகள் தான் போவாங்க. ஏன் இப்ப பதில் சொல்ல வேண்டிய அவன் தான். நான் ஓட்டுக்கு வர மாட்டேன், நான் வீடு வீடா. அப்ப சொகுசு மொசரு கேக்குது வந்து நான் வீட்டுல யார்ட்டையும் கும்பிட மாட்டேன், யார்ட்டையும் நான் வீடு வீட வர மாட்டேன், அந்த சுயமரியாதை மொசரு இருக்குல்ல, அங்க போய் அடி போடுறான் அவன் தானே. நீ இஷ்ட மொசருக்கு பேசி வச்சிருக்க. போற போக்குல உரிமை தொகையை பத்தி இழிவுபடுத்தி பேசுறது, பெண்களுக்கு கொடுக்குற கட்டணம் இல்லாத விடியல் பயணத்தை நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து பூனா சொன்னா அதுன்னு பேசி வச்சிட்டு போயிடுற, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அதை தூக்கிட்டு நிக்கிறது முன்னாடி. நீ ஏதாவது தர்க்கபூர்வமா நியாயமா இல்ல விமர்சன ரீதியா ஏதாவது வச்சீங்கன்னா அவன் வெளில போய் பேசுறதுக்கு, கூட்டத்துல பேசுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, ஒரு ஆபீஸ்ல பேசுறதுக்கு அவனுக்கு வசதியா இருக்கும். நீ பூனா சொன்னான்னு பேசி வச்சா என்னத்தை பேசுவான்? அது அவனுக்கு வசதியா இருக்குல்ல, அதனால அப்படிதான் பேசுவான். ஸோ இப்படி தோக்குறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் வந்து இவரை போட்டு மிரட்டான். நீ வந்து ஜெயிக்கலன்னு வச்சுக்க அப்படின்னா ஒழுங்கான கேண்டேட் போடியா, டம்மி கேண்டேட் ஏன் போடுறது? அங்க இப்ப இவரு சஞ்சீவ் வெளில வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, ஏங்க நான் சிவகங்கைக்காரங்க, எனக்கு அங்க எங்க 10 வருஷம் 12 வருஷம் நான் அங்க வேலை பார்த்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கேன். இவரு டக்குன்னு போன வருஷம் போனை போட்டு டம்மி நீ இனிமே செங்கல்பட்டுல வேலை பாருன்னா இங்க என்னன்னு தெரியும். நான் சொல்றேன் தான் நிக்கணும்னா, அப்ப கட்சியில ஒவ்வொருத்தன் வேலை பாக்குறவன் அண்ணா இவங்க நிப்பாட்டுங்கண்ணே, அண்ணா இவங்களுக்கு வாய்ஸ் இருக்குண்ணே, அண்ணா இவங்க நிறைய வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லி கட்சியில செயற்குழு போய் அவனுக்கு ஒரு பேசி முடிவு எடுத்து ஒரு கேண்டிடேட் சொல்லுவாங்க. என்னைக்காவது அவங்கள போட்டிருக்கே நீ? இல்ல ரொம்ப சிம்பிள். இப்ப திருவாரூர்ல யாருக்கு மவுஸ் இருக்கும் மவுஸ் இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? குளித்தலையில யாருக்கு இருக்கு இல்லைங்கிறது அங்க இருக்கிற எனக்கு தான் தெரியும். ஜெயிக்கணும், ஜெயிக்காட்டி பால்டாயில பாடாங்கிற, ஜெயிக்கணும் நான் தான் நிக்க. இப்ப திருவாரூர் என்னன்னு சொன்னப்பல உனக்கு எப்படி தெரியும்? அங்க உள்ள உறுப்பினர் சொல்றதானே கேட்கணும், அதையும் கேட்க மாட்டேன். அப்புறம் எப்படி ஜெயிப்பா? அப்புறம் பால்டாயெல்லாம் வாங்கி நீ தான் குடிக்கிற, அப்புறம் நீ அவங்களையே குடிக்க சொல்ற, இவ்வளவு தப்பான டிசிஷன் நீ குடி. ஆனா திரும்பி திரும்பி சொன்னா தற்கொலை ஒருபோதும் ஆதரிப்பது இல்லை. ஏன்னு சொல்லுங்க, நமக்கு என்டர்டைன்மெண்ட் போயிடும். வடையை சரியாக வழிநடத்தி கொண்டு போய் நான் வென்று முடிப்பேன் நம்பிக்கை இருந்தா என்னோட வரலாம், இல்லைன்னா இதுதான் எப்ப பார்த்தாலும் போயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கிளம்பு ஓடிப்போ இருக்காத கிளம்பு அட சொல்லா பேசி தெரியுதா? இல்லை இப்பதான் நான் வந்து ஜெயலலிதா பாண்டியன் வந்து கூப்பிட்டு இந்த ஆடியோவை போட்டு காட்டி இன்னொரு இன்டர்வியூ எடுக்குமாறு தோழர் வேணுகோபால் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வாய்ப்பு அவரை பிடிச்ச ஒன்று எடுங்க. ஆல்ரெடி போயிட்டு இருக்கு 2 சேனல்ல அப்படிங்கிறீங்களா? நான் இப்போ யாரு இன்டர்வியூ மிஸ் பண்றேனே இல்லையோ, ஜெயலலிதா பாண்டியன் அவரு மிஸ் பண்றதே கிடையாது. வந்தோடனே ஷார்ப்பா போட்டு கேட்டுருவேன். ஏன் தெரியுமா? நம்ம பேசுறதுல அப்படியே பேசிட்டு இருக்காப்புல அவரு. 20 வருஷம் சொன்னா பரவாயில்ல, வேற டோன்ல நம்ம டைலாக் மிமிக்ரி பண்றது. அது இல்ல, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பேசுறத யாருமே இது வரைக்கும் வெளில வந்து பேசுனதே இல்ல. அவர் ஒரு ஆளு தான், நம்ம என்ன பேசணுமோ அப்படியே அப்ரூவரா மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஐடியாலஜிக்கலா பேசுற எல்லாத்தையுமே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ. எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறாப்ல. காலங்கள் வரும்போது இன்னும் நான் வந்து அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு. அவர் தான் முதல்ல வந்து ஆமா குருமூர்த்தி கூட ஒண்ணுமா இருக்கிறாப்ல அப்படின்னு சொன்னது அவர் தான். இப்போ அவரு அவரே இப்போ நான் கோட் பண்ணேன்னா, அவர் வந்து ஒரு வருஷம் சொன்னார், ஏன்னா இன்னைக்கு வந்து பெரியார் தான் உனக்கு வேணும்னா வெளில போன்னு சொல்றீங்களே, இதை கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லியா நான் அப்படின்னு அவர் கேட்டார். கட்சி ஆரம்பிச்சப்போ இல்ல, அது நீங்க பெரியார் சரியில்லை பெரியார் வேணாங்கிறத ஒரு கூட்டம் போட்டு சொல்லு, ஒரு செயற்குழு கூட்டி சொல்லு, இதான் இந்த காரணத்தினால அவரை நான் ஒதுக்கி வைக்கிறேன். நீ பாட்டுக்க போற போக்கல டிஃபனை சாப்பிட்டு நீ பாட்டுக்கு ஒரு மைக்கில் மேய்ச்சி விட்டு போயிட்டீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? தோழர் தியாகம் ஒன்று கேட்டாரு, சரி இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து பெரியார் திரும்பி படித்தோம் அதனால நாங்கள் பேசுறோம். சரி திரும்பி படிச்சிங்கன்னா ஒரு கருத்தரங்கம் போட்டு இந்த புத்தகத்திலிருந்து இன்ன வரைக்கும் மறுவாசிப்பு செஞ்சோம், அதை பற்றிய விவாதம் இது, அதை பற்றிய கருத்தரங்கம் இது, முடிவா இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் இதை தீர்மானமா போடுறோம், மாநாட்டில் இதை தீர்மானமா போடுறோம், இன்றையிலிருந்து அவர் எங்களுக்கு கொள்கை தலைவர் கிடையாது அப்படின்னு ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? கேட்டாரு. தீர்மானம் ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப இன்டெலெக்சுவலா கேட்டாரு. அது வந்து இவங்கெல்லாம் ஓ அப்படி பண்ணுமா அப்படின்னு ஆக்சுவலா அரசியல்னா அப்படிதான் பண்ணுவாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப இருந்துட்டு என்ன பேசுறதுன்னா, இன்னைக்கு வந்து காசு இருக்குது, அண்ணனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் 2 லட்ச ரூபா மாதம் வாடகை வந்து வீடு, ஏத்தாப்புல 50,000க்கு வந்து ஆடு மாடி கோழி இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இடம், சொகுசு காரு 1க்கு 2 கார் இருக்குது, அப்புறம் என்ன எல்லாத்தையும் சேர்த்து செட்டில் பண்ணிட்டாரு. இனிமே நீ தேவையில்ல எல்லாம் கிரீஸ் டப்பா வெட்டி மிதிக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் கட்சியை கலைக்கிறது வழி தெரியாம ஒவ்வொருத்தரையும் இப்படி உதவி அனுப்பி விடுறது. இவங்களாம் அதுக்கு கூச்சமே இல்லாம கையை தட்டிட்டு இருக்காங்க.
பேசாம கேட்பாங்க. அதுல நான் தான் நீ பார்த்தா போங்கன்னு வச்சுருக்கேன். இந்த தென்னரசி சொன்னேன் மாப்பிள்ளை அப்படின்னு 6 மணிக்கு மேல எடுத்ததா 6 மணிக்கு உள்ள எடுத்ததா ஒரு மாதிரி தெரியுது. அண்ணனுக்கு 12 மணிக்கு மேலேயே 6 மணி தான். அது வேணா உண்மைதான். கடைசியா அண்ணன் இறுதியா வந்து எங்க வந்து நிக்கிறாருன்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்றதை கேட்கறேன்னா கட்சியில இரு, இல்லன்னா அடிச்சு பத்தி இல்லன்னா கிளம்பு. ஏன்னா வருமானத்துக்கு நான் சொல்றதை கேட்டுதான் இரு இல்லையா? ஆமா, ஏன் கட்சி இது, நான் நடத்துறது என்னுடைய அவ்வளவுதான். நான் கட்சி ஆனா கடைசியில வேலை செய்யல, நீ வந்து சொல்ற வேட்பாளர் நிப்பாட்டுறது இல்ல, கிடைக்கலையா வெளில போ, போயிட்டே இரு, அவ்வளவுதான், போயிட்டே இரு. திமுக இருக்கிறது, விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, போ அங்க போய் சேர்ந்துக்க அப்படின்னு ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. அதனால இன்னமும் வந்து நாம் தமிழர் தான் மாற்று, அதுதான் அரசியல் நம்பிக்கிட்டு இருக்காங்கடா பல பேரு. எங்க அண்ணன் மட்டும் வரட்டும், எங்க அண்ணன் ஆட்சிக்கு வரட்டும், யூடியூப் ப்ரூடர்ஸ் எல்லாம் ஜெயில வச்சு கும்பிடா இல்லையா பாருங்கிறாங்கடா. அந்த ஆள் வந்து வசூலை போட்டு பாரு, பாடையில் ஏற்றுறதுக்கு உங்களெல்லாம் பாடையில் ஏற்றுறதுக்கு அந்த ஆள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாயை ரொம்ப ஓப்பன் பண்ணி வைக்காத, ஓப்பனாக இருக்குன்னு பால் டாயில் ஊற்றி விட்டு போயிடுவான்.